வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பேசப் போறது ஒவ்வொரு பெண்ணோட வாழ்க்கையிலயும் இயற்கையா வரக்கூடிய ஒரு முக்கியமான கட்டத்தை பற்றி தான். மெனோபாஸ். இந்த வார்த்தைய நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஆனா இது உண்மையிலேயே என்ன, ஏன் வருது, வரும்போது உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், அதுக்கு பயப்படணுமா? வாங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பொதுவா ஒரு பெண்ணுக்கு 45 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள மெனோபாஸ் வரலாம். சில பேருக்கு கொஞ்சம் சீக்கிரமாவும் வரலாம், சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாவும் வரலாம். இது ஒரு நோய் கிடையாது. இது பெண்களின் வாழ்க்கையில வர்ற இயற்கையான மாற்றம். மெனோபாஸ் வந்துடுச்சுன்னு எப்படி தெரியும்? ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து 12 மாதங்கள் மாதவிடாய் வராம இருந்தா அத மெனோபாஸ் என்று மருத்துவர்கள் சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே உடம்பு சில சிக்னல்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு, மாதவிடாய் ஒழுங்கா வராம இருக்கலாம், சில மாசம் சீக்கிரம் வரும், சில மாசம் லேட்டா வரும். அது மட்டும் இல்ல, திடீர்னு உடம்பு ரொம்ப சூடா ஆகுற மாதிரி தோணும். இதை தாண்டி ஹாட் ஃபிளாஷ்ன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ராத்திரி தூங்கும்போது அதிகமா வியர்க்கும், சிலருக்கு சரியா தூக்கமே வராது. இன்னும் சில பெண்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கே கோபம் வரும், மனசு சோர்வா இருக்கும், அல்லது கவலை அதிகமா இருக்கும். இது எல்லாமே ஹார்மோன் மாற்றங்களால வர்றது. அதனால இத பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. மெனோபாஸ் வந்த பிறகு உடம்புல எஸ்ட்ரோஜென்னு சொல்லப்படும் ஹார்மோன் அளவு குறைய ஆரம்பிக்கும். அதனால எலும்பு பலம் கொஞ்சம் குறையலாம். அதனால தான் இந்த வயசுல கால்சியம் நிறைந்த உணவுகளையும் வைட்டமின் டியும் மருத்துவர் பரிந்துரைக்கலாம். அதே மாதிரி தினமும் கொஞ்ச நேரம் நடப்பது, சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்வது உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், மெனோபாஸ் வந்துடுச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கவே கூடாது. உண்மையா சொல்லணும்னா இது ஒரு புதிய வாழ்க்கை கட்டம். உடம்புல நடக்கிற அந்த மாற்றங்களை புரிஞ்சுக்கிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றினா இந்த காலத்தையும் சந்தோஷமா கடக்கலாம். ஆனா 40 வயசுக்கு முன்னாடியே மாதவிடாய் நின்னுடுச்சுன்னா, அல்லது அதிக இரத்தப்போக்கு, கடுமையான வலி, அல்லது அன்றாட வாழ்க்கைய பாதிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தா தாமதிக்காம மருத்துவரை கண்டிப்பா பார்க்கணும். நண்பர்களே, மெனோபாஸ் என்பது பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல, அத புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உங்க வீட்டுல அம்மா, அக்கா, தங்கை, மனைவி யாராக இருந்தாலும் இந்த தகவலை அவங்களோட பகிருங்க. ஒருவேளை இந்த வீடியோ யாரோ ஒருத்தருக்கு தேவையான விழிப்புணர்வு கொடுக்கலாம். நன்றி. மீண்டும் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.